உச்சிஷ்ட கணபதியினுடைய விக்கிரகமோ படமோ உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு அனுகிரகம் இருந்தால் ஒரு நல்ல குருமார்கிட்ட தீட்ச முறைகளை கிடைக்கும். அதோட விக்கிரகம், அதோட படம். இதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி கடலில் குளிக்கணும், யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுமாரி விநாயகர் பெருமான் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணணும். இவ்வளவுதான். 1 வரி மந்திரமும் இருக்குது, 3 வரி மந்திரமும் இருக்குது, 6 வரி மந்திரமும் இருக்குது. இதில் உங்களுக்கு எது எளிதாக இருக்கோ, எது சொல்ல பிடிக்குதோ நீங்கள் அந்த மந்திரத்தை செபிக்கலாம். இப்போ மற்ற தெய்வத்தை எடுத்திங்கன்னா 48 நாள் பூஜை பண்ணணும், 21 நாள் பூஜை பண்ணணும், 1,08,000 உரு போடணும், படைகள் போடணும், விரதங்கள் இருக்கணும், தாம்பத்தியத்தை தவிர்க்கணும், முடி நகங்கள் வெட்டக்கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் அத்தனைக்கும் வேறுபட்ட கடவுள் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதியை வந்து கணவன் மனைவி ஒன்றா பெட்ரூமில் இருக்கும்போது மந்திரம் ஜெபிக்கலாம். குளிக்கணும்னு அவசியம் இல்லை, பல்லு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, கறி சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் நான் சொல்கிற புரியுதா? கணவன் மனைவியை விட பெரிய தீட்டு வந்துட போகுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உச்சிஷ்ட கணபதியை ஜெபிக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ரிஷிகள், 18 சித்தர்கள், முனிவர்கள், இவங்கெல்லாமே சொல்லியிருக்காங்க. 18 சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க. உச்சிஷ்ட கணபதிக்கு மட்டும் தீட்டுங்கிறதே இல்லை. இப்போ ஒன்றும் வேணாம், திருநெல்வேலியில் இருக்கிற மணிமூர்த்தீஸ்வரர் ஊர் இருக்கு இல்லைங்களா, அந்த தாமிரபரணி ஆற்று, அங்கே வந்து ஒரு குடும்பத்தோட ஃபேமிலி போகிறாங்க. அங்கே போய் அந்த பெண்ணு மாதவிட ஆயிட்டாங்க. அதுக்காக கோயிலுக்குள்ளே போகாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, போகலாம், போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து இந்த மாதவிட ஆயிட்டாங்க, அது உச்சிஷ்ட கணபதிக்கு மட்டும் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். மற்ற கோவில்களுக்கெல்லாம் உண்டு அது, சரிங்களா? உச்சிஷ்ட கணபதியை பொறுத்தளவுக்கு தீட்டுங்கிறது அங்கே இல்லை. ஒரு இறந்தவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல மந்திரம் ஜெபிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக மனசுக்குள்ளே ஜெபிக்கலாம். ஓகே, தீட்டு கிடையாது, தீட்டு கிடையாது. உச்சிஷ்ட கணபதியை பொறுத்தளவுக்கு தீட்டு கிடையாது. ஆனால் இதை யார் ஒருத்தர் வணங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அனைத்துமே கிடைக்குங்க. ஒரே அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் வந்துக்கிட்டே இருக்கும். வீடு வேணுமா வரும், வண்டி வாகனம் வேணுமா வரும், வேலை வேணுமா வரும், குழந்தை வேணுமா வரும், திருமண தடையா, பில்லி சூனியா, ஏவல் செய்வன. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உச்சிஷ்ட கணபதியை வணங்குறவங்களை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய முகத்தில் ஒரு தேதேசம் இருக்கும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.